ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பதான்கோட் தாக்குதல் வழக்கில் தொடர்புடைய தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் பாகிஸ்தானில் கைது. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என காவல் கண்காணிப்பாளர்களுக்கு தமிழக அரசு ஆணை. இந்திய வானூர்தி நிலையங்களில் 2015ஆம் ஆண்டு பயணிகள் தவறவிட்ட பொருட்களின் மதிப்பு 32 கோடி ரூபாய் என தகவல். கொல்கத்தாவில் குடியரசு நாள் ஒத்திகையின் போது மகிழுந்து மோதி ராணுவ அதிகாரி பலி, காவல்துறை விசாரணை. எந்தவிதமான தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்திய ராணுவம் தயாராக இருப்பதாக தலைமை தளபதி தல்பீர் சிங் உறுதி. சேலத்தில் சாலை சீரமைப்புக்காக மருத்துவ கழிவுகள் கலந்த மண்ணை கொட்டியதை கண்டித்து மறியல். சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி அரியலூரில் தலைக்கவசம் அணிந்து காவலர்கள் விழிப்புணர்வு ஊர்வலம். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு நடுவண் அரசு கூடுதல் நிதி ஒதுக்குமாறு முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். தென்காசி அருகே கோவிலுக்கு செல்லும் பாதையில் வேலி அமைத்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது IS அமைப்பு. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.